Hi everyone, welcome back to another video. Cook with Comali la Sivaangi cook panna Mushroom Galouti Kabab with Saffron Parotta எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு panல ghee ஆட் பண்ணிக்கலாம். ghee மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு பச்சை மிளகாயை சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரே ஒரு வெங்காயத்தை ஃபைனா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். ஆனியன் வந்து ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதில் மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் 200 கிராம் மஷ்ரூமை க்ளீன் பண்ணி கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். மஷ்ரூமில் மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கிறதால வாட்டர் ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த வாட்டர் ரிலீஸ் ஆகி இது வந்து கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதில் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதை வந்து ஆற வச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜாரில் கொண்டக்கடலை, அதாவது வேக வச்ச கொண்டக்கடலை ஆட் பண்ணி நம்ம பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது இந்த மாதிரி கொரகொரப்பாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம வதக்கி வச்ச மஷ்ரூம் வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதையுமே நம்ம வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நமக்கு கபாப் செய்கிறதுக்கான பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இது வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்த மஷ்ரூம் கபாப் மசாலாவை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 15லேருந்து 20 பாதாம்ஸ் எடுத்து நம்ம இதை நல்லா ஒரு பவுடராக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பவுடரை நம்ம ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம் பேட்டரோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து கொஞ்சம் தளதளன்னு தான் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு கையில் கொஞ்சமாக ஆயில் வந்து க்ரீஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு கட்லெட் ஷேப்பில் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி தட்டி எடுத்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப வந்து வாட்டரியாக ஃபீல் ஆச்சுன்னா பொட்டுக்கடலை மாவு கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு தவாவில் கொஞ்சமாக கீ இல்லைனா ஆயில் ஆட் பண்ணி ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ண கபாப் பேட்டர்லேருந்து கட்லெட் ஷேப்பில் சின்ன சின்னதாக எடுத்து இந்த மாதிரி தவாவில் போட்டு டபுள் சைடுமே குக் பண்ணி நம்ம ரெடி பண்ணி இந்த கபாப்ஸை எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இந்த கபாப்ஸ் டபுள் சைடுமே குக் ஆகிடுச்சு. சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போது மஷ்ரூம் கலோட்டி கபாப் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததை நம்ம சாஃப்ரான் பராத்தா செஞ்சிடலாம். சாஃப்ரான் பராத்தா செய்கிறதுக்கு ஒரு பவுலில் நான் மைதா மாவு எடுத்துக்கிறேன். இந்த மைதா மாவில் கொஞ்சமாக சால்ட் அண்ட் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நான் வந்து பசும்பாலில் கொஞ்சமாக குங்குமப்பூ போட்டு நான் ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து இப்போ இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வாட்டர் வேணும்னா இடையில வாட்டர் தெளித்து கூட இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி க்ரீஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா இதை நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். 15 மினிட்ஸ் நம்ம ரெஸ்டிங் டைம் கொடுத்தோன்னா ரொம்ப சாஃப்டான பராத்தாஸ் கிடைக்கும். ஸோ இது வந்து தின்னாக வந்து நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்து பரோட்டாஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நம்ம வந்து சின்ன சின்ன பராத்தாஸ், அதாவது மினி பராத்தாஸ் தான் செய்ய போகிறோம். இந்த பராத்தா வந்து கொஞ்சம் எல்லோயிஷ் கலரில் இருக்கு இல்லையா, இதுக்கான ரீசன் வந்து இதில் நம்ம சாஃப்ரான் மில்க் ஆட் பண்ணியிருக்கிறது தான். இப்போது நம்ம ரெடி பண்ண பராத்தாஸை தவாவில் கொஞ்சமாக கீ இல்லைனா ஆயில் ஆட் பண்ணிவிட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது சாஃப்ரான் பராத்தாஸுமே வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். ஒரு பிளேட்டில் மினி பராத்தாஸை கீழே வச்சுட்டு இதுக்கு மேலே மஷ்ரூம் கலோட்டி கபாப்ஸை வச்சு சர்வ் பண்ணால் சூப்பரான மஷ்ரூம் கலோட்டி கபாப் வித் சாஃப்ரான் பராத்தாஸ் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய குக் வித் கோமாளி ரெசிபிஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் அண்ட் பிளேலிஸ்ட்டோட க்ரியேட் பண்ணியிருக்கேன். டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ப்ரெஸ் த பெல் பட்டன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.